கொழும்பிலிருந்து 16ஆம் தேதி வெளியேறும் யூலிஷாங். அமெரிக்காவின் திடீர் அதிரடி நடவடிக்கைகள். திருகோணமலை கொழும்பு தொடருந்து சேவை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தொல்பொருள் திணைக்களத்தின் மீது கடும் கோபத்தில் கோஃபா குழு. மகனின் மர்ம மரணம், தாய் தந்தைக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு. இலங்கையில் பெரும் ராஜதந்திர நகர்வு அண்மை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் யூலிசங் ஜனவரி 16ஆம் தேதி தனது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் நாட்டை விட்டு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக இவர் பணியாற்றியுள்ளார். தனது பதவி காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்க நலன்களை முன்னேற்றுவதும் அமெரிக்க மக்களுக்கு பலனளிக்கும் உறவை உருவாக்குவதும் தனது முதன்மையான குறிக்கோளாக இருந்தது என யூலிசங் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை தொடக்கம் கொழும்புக்கிடையிலான இரவு நேர தொடருந்து சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் நித்வா புயல் காரணமாக குறித்த இரவு நேர சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருகோணமலை தொடக்கம் கொழும்புக்கான பகல் நேர சேவை இருந்தாலும் இரவு நேர சேவையின் மூலமாகவே அதிகளவிலான பயணிகள் பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இரவு நேர சேவை மூலமே திருகோணமலை தொடக்கம் கொழும்பு சேவையில் பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இரவு நேர சேவையில் குளிரூட்டப்பட்ட முதலாம் தர பெட்டி காணப்படுவதனால் அதிகளவிலான வெளிநாட்டு பயணிகளும் கொழும்பிலிருந்து திருகோணமலையை வந்தடைகின்றனர். இந்த நிலையில் தொடருந்து திணைக்களம் இவற்றை கருத்தில் கொண்டு இரவு நேர தொடருந்து சேவையை தாமதப்படுத்தாது மீள உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளம் காணப்பட்ட மொத்த தொல்பொருள் திணைக்களங்களில் 48% வர்த்தமானியில் வெளியிட தவறியது குறித்து பொது கணக்கு குழு அதன் அதிகாரிகள் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளது. அதன்படி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட மற்றும் வெளியிடப்படாத அனைத்து தரவுகள் குறித்தும் ஒரு மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த குழு பரிந்துரைத்துள்ளது. தொல்பொருள் மற்றும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு மையப்படுத்தப்பட்ட தரவுத்துறை பராமரிப்பதன் அவசியத்தையும் குழு கவனத்தில் கொண்டது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான தணிக்கையாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் தொல்பொருள் துறையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தலைமையிலான பொது கணக்கு குழு கடந்த 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் புதுப்பிக்கப்படவில்லை என்பது குறித்து முழு கவனத்தை ஈர்த்தது. சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையத்தை புதுப்பிப்பது மிகவும் முக்கியமானது என குழுவின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இணையதளத்தை விரைவில் புதுப்பிக்க ஒரு அமைப்பை தயாரிக்குமாறு குழு அறிவுறுத்தியது. அக்டோபர் 3, 2023 அன்று குழு கூடிய போது நாட்டில் உள்ள அனைத்து தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி தளங்கள், இந்த அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் அவற்றின் வெற்றி அல்லது தோல்வி, அந்த அகழ்வாராய்ச்சிகள் தொடர வேண்டுமா இல்லையா, வேறு எந்த இடங்கள் தோண்டப்பட வேண்டும் போன்றவற்றை ஒரு தரவுத்தளத்தில் சேர்த்து பராமரிக்க பரிந்துரைத்ததாக குழு தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான தற்போதைய முன்னேற்றம் குறித்து குழுவின் தலைவர் விசாரித்த போது வந்த அதிகாரிகள் அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய தரவுத்தளம் இன்னுமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அகழ்வாராய்ச்சி அனுமதிகள் தொடர்பாக மட்டுமே தரவுத்தளம் பராமரிக்கப்படுகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் பிரதி அமைச்சர்களான சுகத் திலகரத்ன, அரவிந்த சேனாரத்ன மற்றும் நளின் கேவகே, நாடாளுமன்ற உறுப்பினர்களான MLM கிஸ்புல்லா, ஜனக சேனாரத்ன, DK ஜெயசுந்தர, சந்தன சூரியராட்சி, ஷாகரிகா அத்தாவுட, துசாரி ஜெயசிங்க, எல்லமின் மஞ்சுள சூரவீர ஆராய்ச்சி, ருவன் திலக்க ஜெயக்கொடி, சுனில் ரத்னஸ்ரீ ஆகியோரும் கலந்து கொண்டனர். கேகாலை தெரணிய கலவில் உள்ள நூரி தோட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி இறந்த 14 வயது சிறுவனின் மரணத்தில் மர்மம் நிலவுவதால் நேற்று தினம் அவிசாவளை நீதவான் பிரமோத் ஜெயசேகர முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. ஜனவரி 2ஆம் தேதி சிறுவன் தனது தாய் மற்றும் தந்தை இருந்த நிலையில் வீட்டில்
வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சம்பவம் தொடர்பான நூரி காவல்துறையினர் நடத்திய ஆரம்ப விசாரணைகள் மரணம் குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. எனவே சிறுவனின் தாய் மற்றும் தனது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அவிசாவளி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறிப்பிட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறுவனின் மரணம் தொடர்பாக கடுமையான சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் நூறிவட்ட மக்கள் கடந்த 6ஆம் தேதி தோட்டத்தில் போராட்டம் நடத்தினர். சிறுவனின் மரணத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிப்படுத்தவும் முறையான விசாரணைகளை நடத்தவும் அவர்கள் கோரியுள்ளனர். மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய மேலும் பிரேத பரிசோதனைகளுக்கு நேற்று தினம் அவிசாவளி நீதவான் முன் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல்துறையினர் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலகுவாக இல்லாவிட்டாலும் கடுமையான வழியில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். கிரீன்லாந்தை நாம் கையகப்படுத்த முன்வரவில்லை என்றால் எதிர்காலத்தில் ரஷ்யா அல்லது சீனா அதை எடுத்துக்கொள்ளலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரீன்லாந்தை எளிதாக கைப்பற்ற ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் அதை நாம் கடினமான வழியில் செய்ய வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்தார். அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கிரீன்லாந்தில் ஏதாவது செய்ய போகின்றோம். நாங்கள் அதை செய்யாவிட்டால் ரஷ்யா அல்லது சீனா கிரீன்லாந்தை கைப்பற்றும். ரஷ்யா அல்லது சீனாவை அண்டை நாடுகளான நாங்கள் விரும்பவில்லை என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் கிரீன்லாந்தின் எதிர்க்கட்சி தலைவர்கள் அமெரிக்கா இருக்க விரும்பவில்லை என்று ஒரு கூட்டு அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் அவர்கள் டென்மார்க்காக இருக்க விரும்பவில்லை என்றும் கூறுகின்றனர். நாங்கள் கிரீன்லாந்து மக்களாக இருக்க விரும்புகின்றோம். கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை கிரீன்லாந்து மக்களே தீர்மானிக்க வேண்டும் என கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கிரீன்லாந்து டென்மார்க் ஆட்சியில் உள்ள ஒரு நாடாக இருந்தாலும் அது தனக்கென தனித்துவமான சுயாட்சியை கொண்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனையை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷவிடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை அண்மித்த பகுதிகளில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் என காணாமல் போனோர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ஷவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நேரில் சென்று விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இந்த விசாரணைகள் தொடர்பில் ஊடகம் ஒன்று வினவிய போது காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சோமரத்ன ராஜபக்ஷவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அதனை மனித புதைகுழி அகழ்வில் ஈடுபடும் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நீதிமன்ற உத்தரவு பெறப்படும். அதன் பின்னர் நவீன ரக ட்ரேடர் ஸ்கேனர்களையும் பயன்படுத்தி செம்மணி மனித புதைகுழியை அண்மித்த பகுதிகளில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். சோமரத்ன ராஜபக்ஷ சத்திய கடதாசியூடாக தெரிவித்துள்ள பல விடயங்கள் குறித்தும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய குறித்த சத்திய கடதாசியின் உண்மைத்தன்மை, அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மேலதிக விடயங்கள் தொடர்பிலும் சோமரத்ன ராஜபக்ஷவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வாறாயினும் தன்னை விடுதலை செய்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு சோமரத்ன ராஜபக்ஷ முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரம் எமது அலுவலகத்திற்கு கிடையாது. அதன்படி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளியின் கோரிக்கைகளை மீள்பரிசீலிப்பதற்கான பரிந்துரையை ஒருபோதும் எமது அலுவலகம் முன்னெடுக்காது. இந்த நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவிடம் எமது அலுவலகம் மேற்கொள்ளும் விசாரணைகள் தொடர்பில் அவரின் மனைவியால் பகிரப்படும் தகவல்கள் நாம் முற்றிலும் மறுதல் அளிக்கின்றோம். அதற்கமைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக மாத்திரமே எமது அலுவலகம் செயற்படும். அதற்காக சாட்சி விசாரணைகளுக்காகவே சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்து விடயங்களை அறிக்கை செய்து கொண்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து 16ஆம் தேதி வெளியேறும் யூலிஷாங். அமெரிக்காவின் திடீர் அதிரடி நடவடிக்கைகள். திருகோணமலை கொழும்பு தொடருந்து சேவை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தொல்பொருள் திணைக்களத்தின் மீது கடும் கோபத்தில் கோஃபா குழு. மகனின் மர்ம மரணம், தாய் தந்தைக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு.